ஹை ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். அப்போர் கார்டு வந்து ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணி வாங்கணும்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். அப்போர் கார்டு எப்படி வந்து வாங்கணும்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ உங்கள் பிசி இல்லைன்ற மொபைல் ரெண்டில் வந்து ஏதாவது ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி டைப் பண்ணுங்கள். அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ். அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ்ன்ட்டு இது மாதிரி சர்ச் பண்ணிங்க. இப்போ வந்து அப்போர் கார்டு வந்து ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு வந்து வாங்கினா இந்த அப்போர் கார்டு வந்து ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணி நம்ம வாங்குறது சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த பேஜுக்கு வந்து வந்துடும். இதே வந்து அந்த அப்போர் கார்டு வந்து வாங்குறதுக்கான அஃபீஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்லேயே வந்து நம்ம வந்து எப்படி வந்து வாங்குறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். உங்களுடைய இன்டர்ஃபேஸ் வந்து இப்படித்தான் இருக்கும். இது நம்ம தேவையில்லை. இதில் மேலே மை அக்கௌண்ட்டுன்றதில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்டுன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சைன்இன் கேட்க நீங்கள் சைன்அப்புண்டு கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த சைன்அப் ஆப்ஷனை வந்து கொடுத்துங்க. இப்போ மொபைல் நம்பர் வந்து இதில் போட்டுங்க. உங்களோட மொபைல் நம்பரே போதும். ஜெனரேட் ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா ஓடிபி வந்து வரும். இதில் அந்த ஓடிபியை வந்து என்டர் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இந்த பேஜுக்கு வந்து வந்துடும். ஐ எம் ஏ ஸ்டூடெண்ட் அட் யூனிவர்சிட்டி ஸ்கூலு. இப்போ நீங்கள் ஸ்கூல் படிச்சிருந்தீங்கன்னா இப்போ இதில் உங்களோட ஸ்டேட் நேமை வந்து டைப் பண்ணிக்கங்க. நான் தமிழ்நாடுன்ட்டு கொடுத்துக்கிறேன். இதில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டின்னு இருக்கான். அதை வந்து இப்போ நீங்கள் வந்து இதில் உங்களுக்கு எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் 12th முடிச்சிருந்தாலும் அந்த அட்மிஷன் இயர் வந்து போட்டுங்க. எந்த வருஷம் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து சர்டிஃபிகேட் நம்பரே கொடுத்துங்க. இதில் ரோல் நம்பருன்றப்போ உங்களுடைய 12th சர்டிஃபிகேட் நம்பர் இல்லை டிகிரி சர்டிஃபிகேட் நம்பரை வந்து இதில் கொடுத்துங்க. இதில் ஐடென்டிஃபை வேல்யூவில் வந்துட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பரை வந்து கீழே கொடுத்துங்க. 12th ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் நம்பரை வந்து இதில் டைப் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா காலேஜ் முடிச்சிருந்தாலும் காலேஜோட அந்த சர்டிஃபிகேட் நம்பரை வந்து இதில் வந்துட்டு மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் நம்பரை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணித்தாங்கன்னா நான் 12th சர்டிஃபிகேட் நம்பரை வந்து இதில் கொடுத்துக்கிறேன். அதை சப்மிட் பண்ணிக்கங்க. இப்போ வந்து ஏபிசி ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் கிரியேட்டடு. அப்போர் கார்டு ஐடி வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் நமக்கு தேவையில்லை. இதே அவங்க ஐடி நம்பரு. இது நம்ம லாகின் பண்ணி இந்த ஐடி நம்பரை வந்து பார்த்துக்கலாம். இப்போ கோ டேஷ்போர்டுக்கு போய்க்கிடுவோம். இதான் வந்து உங்களுடைய அப்போர் கார்டு அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ். அப்போர் கார்டுன்றது இதே வந்து இது வந்து இந்த கார்டு சைடில் மேலே இருக்கிறது அந்த அப்போர் கார்டு ஐடி. உங்களுடைய நேம் அதில் வந்து வந்துடும். உங்களுடைய ஆதார் கார்டில் வந்து என்ன நேம் இருக்கோ அந்த நேமே வந்து வந்துடும்.
அகாடமிக் இன்ஸ்டியூட் ஆஃப் கிரெடிட் பாயிண்ட்ஸ் அப்பார் கார்டு இது. இப்போ இதில் வந்து நம்ம இன்னொரு வேலையை வந்து செய்யணும். இப்போ அதை லாக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப அதை மை அக்கௌண்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இதில் ஸ்டூடெண்ட்ன்றதை கிளிக் பண்ணிங்க. இதில் மொபைல் நம்பர் நீங்கள் சைன்அப் பண்ணுறப்ப என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை கொடுத்துங்க. இப்போ இதில் ஃபர்குட் செக்யூரிட்டி பின்ன்றதை நம்ம வந்து கொடுக்கணும். நம்ம பின் நம்பர் செட் பண்ணாமல் இருப்போம். இதில் பின் நம்பரை வந்து செட் பண்ணிக்கிறேன்னா உங்கள் மொபைல் நம்பரை போட்டு அதில் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஓடிபி வந்து வரும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து இதில் போட்டுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வந்து வரும். அந்த ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. இப்போ பின் நம்பர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் உங்கள் மொபைல் நம்பரு பின் நம்பராக கொடுத்துடாதீங்க. இதில் ஏதாவது ஒரு நம்பர் உங்களுக்கு ஒரு நாம் தெரிஞ்ச நம்பர் வந்து ஒரு 6 டிஜிட்டில் வந்து 6 டிஜிட்டில் வந்து கொடுத்துருணும். இப்போ நம்ம பின் நம்பர் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து சைன்இன் பண்ண போகிறோம். மொபைல் நம்பரை வந்து கொடுத்துக்குறோம். இப்போ நம்ம என்ட்ரு பண்ண 6 டிஜிட் பின் நம்பரையும் கொடுத்துக்குறோம். இந்த பின்லெஸ் அத்தன்டிகேஷன் அது கீழே கூட டைப் பண்ணி கீழே அந்த 2 டிக் பாஸ் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுத்தீங்கன்னா திரும்ப ஓடிபி கேட்கும். இப்போ நம்ம வந்து பின் நம்பர் வந்து ஜெனரேட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அடுத்த வட்டம் லாகின் பண்ணுறப்போ வந்து அது பின் நம்பர் வந்து எப்பயுமே இருக்கிற மாதிரி. இப்போ லாகின் ஆன பிறகு இதில் எல்லா டிக் பாக்ஸ்லையும் டிக் பண்ணிக்கோங்க. இதில் டிஜிலாக்கரை வந்து ஜாயின் பண்ண சொல்லும். உங்களுடைய அப்பார் கார்டோட உங்களுடைய ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் எல்லா இதுவுமே வந்து உங்களுடைய டிஜிலாக்கரோட லிங்க் பண்ணியிருக்கேன். இதில் அளவு கொடுத்துருக்கேன். இதில் இந்த கன்சர்ன் வேலிடிட்டி டேட்டில் வந்து ஒரு 2030 வரைக்கும் வச்சுக்கோங்க. அதில் எடிட் ஆப்ஷன் சைடில் வந்துருக்கான். இது வந்து பர்பஸ் வந்து எஜுகேஷ்னல் பர்பஸ் கொடுத்துருங்க. இதில் உங்களுக்கு தேவையானது அவைலிங் சர்வீஸ், கம்ப்ளைண்ட்ஸ் வெரிஃபிகேஷன், நியூ கஸ்டமர், இப்படி எது வேணாலும் கொடுத்துங்க. அதில் அந்த மேலே கன்சர்ன் வேலிடிட்டி டேட்டில் வந்து 2030 வந்து செலக்ட் பண்ணிங்க. இது வந்து 2030 வரைக்கும் ஏன் செலக்ட் பண்ணி சொல்கிறேன், அது வரைக்கும் உங்களுடைய இந்த சைன்அப் பண்ண வேலிடிட்டி வந்து அந்த டயத்தில் இருக்கும். இந்த டிஜிலாக்கோட கனெக்டில் இருக்கிறது அந்த டேட்டு வரைக்கும் இருக்கும். 2030 ஜனவரி 1 வரைக்கும் நான் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ அலோன்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா உங்களுடைய அப்பார் கார்டில் வந்து எல்லாமே வந்து லிங்க் ஆகிரும். உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டிலேருந்து எல்லாமே லிங்க் ஆகிரும். இதுதான் வந்து அப்பார் கார்டு. சைடில் ஒரு ரெட் கலரில் மேலே ரைட் சைடில் இருக்கும் பாருங்க, இதான் வந்து அப்பார் கார்டு. இதில் உங்கள் நேம் வந்து வந்துடும். அந்த அப்பார் கார்டு ஐடி கொடுத்துருப்பாங்க. அந்த ஐடி தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கூலாக இருந்தாலும் காலேஜாக இருந்தாலும் இல்லை எது ப்ரொஃபஷனல் டிகிரி எதுவும் நீங்கள் படிக்க போகிறீங்கன்றாலும் வந்து நீங்கள் ஃபியூச்சரில் வந்து இந்த அப்பார் கார்டுன்றது வந்து உங்களுக்கு வந்து பேன் கார்டு மாதிரி வந்து ஒர்க் ஆகும். இப்போ லாக் அவுட் கொடுத்துங்க. அவ்வளோதான், நம்ம வந்து அப்பார் கார்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து
அப்ளை பண்ணியாச்சு. இது மொபைல்லேயே நீங்கள் டெஸ்க்டாப் மோட்லேயே வந்து பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம்.